எண்ணங்களை மேம்படுத்துங்கள். 66 எம்இஆர் கோப்மேயர். அத்தியாயம் 66. முன்னேறு அல்லது விலகி நில். நம்மில் ஒவ்வொருவரும் வாழும் பெரும் பேறு பெற்ற இந்த அற்புதமான வாழ்க்கை பல தேர்வுகளால் நிறைந்த ஒன்றாகும். அத்தேர்வுகளில் சில நமது வாழ்வியல் எதிர்கால பாதையை தீர்மானிக்கின்றன. எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அந்த தேர்வுகளில் ஒன்று இதுதான்: முன்னேறு அல்லது ஒதுங்கி நில். முன்னேற்றம் காண்பவர்களுக்கு உலகம் வழிவிடுகிறது என்று பல நூற்றாண்டுகளாகவே மிக ஞானத்துடன் கூறப்பட்டு வருகிறது. எனவே உங்களுக்கான தேர்வு இதோ: நீங்களே முன்னேற்றம் காண்பதா அல்லது அவ்வாறு முன்னேறுபவர்களுக்காக ஒதுங்கி நிற்பதா? சொல்லப்போனால், நீங்கள் முன்னோக்கி நகரவில்லை என்றால் முன்னேறுபவர்களின் பாதையிலிருந்து நீங்கள் விலகிச் செல்ல வேண்டியிருக்கும் என்பது மட்டுமல்லாமல், நீங்கள் மேலும் மேலும் பின்தங்கி இறுதியில் முற்றிலுமாக மறைந்தே போய்விடுவீர்கள். தொடர்ச்சியான முன்னேற்றம் காண வேண்டிய இந்த தேவை உயிர் வாழ்வதற்கு ஓர் அவசியம் என்பதை பரிணாம வளர்ச்சியின் செயல்முறையை பார்த்தாலே புரிந்து கொள்ளலாம். தாவரங்கள், விலங்குகள் என அனைத்து உயிரினங்களும் முதலில் தங்கள் சூழலுக்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டும். பின்னர் போட்டியிடும் இனங்களுக்கு சமமான அல்லது முடிந்தால் அவற்றை விடச் சிறந்த வேகத்தில் தங்களை மேம்படுத்திக் கொள்ள முன்னேற வேண்டும். இல்லையெனில் அவை நெரிசலுக்கு உள்ளாகி அழிக்கப்பட்டுவிடும் அல்லது ஏதேனும் ஒரு போட்டி வழியில் தங்களை விட மேம்பட்ட இனங்களால் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிடும். இயற்கை முன்னேற்றத்தை கோருகிறது. இப்போது பல்லாயிரம் யுகங்களாக நிகழ்ந்த வளர்ச்சியிலிருந்து நமது கவனத்தை திருப்பி மனிதனின் பரிணாம வளர்ச்சியில் மிகச் சமீபத்திய காலப்பகுதியை மட்டும் ஆராய்வோம். இதைச் செய்வதற்கு பல வழிகள் உள்ளன. வரலாறு நெடுகிலும் வாழ்ந்த மாபெரும் சிந்தனையாளர்கள் தங்கள் சக மனிதர்களின் வாழ்வில் ஏற்படும் முன்னேற்றம் அல்லது அத்தகைய முன்னேற்றமின்மை குறித்து தாங்கள் மேற்கொண்ட கவனிப்புகளைப் பற்றி எழுதியிருப்பதை படிப்பது ஒரு வழியாகும். அவ்வாறு வாசித்தபோது முன்னேற்றத்திற்கான தேவை என்பது ஒரு இயற்கையின் விதி என்னும் உண்மையுடன் நான் உடன்படுவதைக் கண்டேன். உலகின் மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள் முன்வைத்த சில கவனிப்புகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. முன்னேற்றமும் வளர்ச்சியுமே உண்மையான விதி. நாகரிகம் தனது வெற்றிப் பயணத்தில் எப்போதெல்லாம் இடைநிறுத்தம் செய்கிறதோ அப்போதெல்லாம் அது வீழ்த்தப்படுகிறது என்று அமெரிக்க எழுத்தாளரான வில்லியம் கில்மோர் சிம்ஸ் எழுதினார். முன்னேற்றமே வாழ்வியல் விதி என்று ராபர்ட் பிரவுனிங் எழுதினார். இயற்கை முன்னேற்றத்திலும் வளர்ச்சியிலும் எவ்வித இடைநிறுத்தத்தையும் அறிவதில்லை. மேலும் அனைத்து செயலற்ற தன்மையின் மீதும் அது தனது சாபத்தை பொழிகிறது என்று கோதே எழுதினார். முன்னேற்றம் குறித்து முற்றிலும் மாறுபட்ட சிந்தனை போக்குகளைக் கொண்ட 3 மாபெரும் சிந்தனையாளர்கள் முன்வைத்த கருத்துக்கள் இதோ. உலகின் தலைசிறந்த சிந்தனையாளர்கள் அனைவரும் கோதே, கோயித் மிகச் சிறப்பாக வெளிப்படுத்திய இந்த கருத்துடன் உடன்படுவதை நீங்கள் காண்பீர்கள். முன்னேற்றத்திலும் வளர்ச்சியிலும் இயற்கை ஒருபோதும் இடைநிறுத்தத்தை அறிவதில்லை. முன்னேற்றம் என்பது ஒரு இயற்கையின் விதி என்னும் அடிக்கடி வலியுறுத்தப்படும் கோட்பாடு இங்கே இடம்பெற்றுள்ளது. மேலும் கோதேவின் கூற்றைத் தொடர்ந்து கூறுவதானால், இயற்கை எத்தகைய செயலற்ற தன்மையின் மீதும் தனது சாபத்தை பொழிகிறது. அல்லது இத்தலைப்பின் தலைப்பு வரிகளிலேயே அதை மீண்டும் கூறுவதானால், முன்னேற்றம் அடைந்திடுங்கள் அல்லது ஒதுங்கி நில்லுங்கள். உங்களால் நீண்ட நேரத்திற்கு சும்மா ஒதுங்கி நிற்க இயலாது. ஏனெனில் செயலற்றிருப்பதற்கான தண்டனை, கோதே குறிப்பிட்டது போல, இயற்கையின் சாபமான முழுமையான மறதியே ஆகும். இயற்கையின் பரிணாம விதியிலிருந்து நாம் ஒன்று முன்னேற வேண்டும் அல்லது முன்னேறுபவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். வரலாறு நெடுகிலும் சிறந்த சிந்தனையாளர்களின் கவனிப்பாகவும் இது இருந்துள்ளது. இப்போது இதை சற்று தனிப்பட்ட முறையில் அணுகுவோம். உங்களுக்குத் தெரிந்த வாழ்வில் வெற்றி பெற்ற மனிதர்களைப் பற்றி உங்கள் சொந்த மதிப்பீடு என்ன? வெற்றி பெற்ற இம்மனிதர்கள் எப்போதும் முன்னேற்றத்தையே முன்னிறுத்தி வந்திருக்கிறார்களல்லவா? அவர்கள் எப்போதும் ஒரு முற்போக்கான பிம்பத்தையே
கொண்டிருந்தார்களல்லவா? வெற்றி என்பதோடு சில குறிப்பிட்ட சொற்கள் எப்போதும் இணைத்தே பார்க்கப்படுகின்றன. அவற்றுள் முன்னேற்றம் என்பதும் ஒன்றாகும். எனவே, நீங்கள் பிறரின் கவனத்தை ஈர்க்க விரும்பினால், பதவி உயர்வு பெற விரும்பினால், தேர்தலில் வெற்றி பெற விரும்பினால் அல்லது வாழ்வில் உயர்நிலையை அடைய விரும்பினால், முன்னேற்றத்தை முன்னெடுப்பவர் என்ற நற்பெயரை உங்களுக்காக உருவாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் முன்னேற்றத்தை எட்டத் தொடங்குவது எப்படி? கடற்படையில் ஒரு முதுமொழி உண்டு. தன் கப்பல் கடலுக்குச் செல்ல முழுமையாக தயாராகும் வரை காத்திருக்கும் ஒரு கேப்டன் ஒருபோதும் துறைமுகத்தை விட்டு புறப்படவே மாட்டார். முன்னேற்றம் என்பது முழுமையல்ல, முன்னேற்றம் என்பது முன்னோக்கி நகர்வதாகும். நீங்கள் முழுமையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை, ஆனால் நீங்கள் முன்னேற வேண்டியது அவசியம். முன்னேற்றப் பாதையானது எண்ணங்களால் ஒன்றன்பின் ஒன்றாக அமைக்கப்பட்ட படிக்கற்களைக் கொண்டது. அது நமது பயணத்திற்கு தகுதியான ஒரு விதியின் பிரகாசமான ஒளியைத் தவிர நம்மால் காண முடியாத ஒரு தொலைதூர அடிவானத்தை நோக்கி எப்போதும் முன்னோக்கி இட்டுச் செல்கிறது. ஆனால் உங்கள் முன்னேற்றப் பாதையில் உள்ள ஒரு படிநிலை உறுதியற்றதாக இருந்து நீங்கள் தவறி விழுந்தால் என்ன செய்வது? முன்னேற்றப் பாதையில் விழுந்த முதல் நபர் நீங்கள் மட்டும் அல்ல, விழுந்த பிறகு மீண்டும் எழாதவர்களே தோல்வியாளர்களாகிப் போனார்கள். ஆனால் வெற்றியாளர்களோ எப்போதும் முன்னோக்கி விழுந்தார்கள். அதனால் அவர்கள் மீண்டும் எழுந்தபோது விழுந்ததன் மூலமாகவே தாங்கள் முன்னேறியிருப்பதை அவர்கள் கண்டு கொண்டார்கள். முன்னேற்றத்திற்கான உத்திகளில் இதுவும் ஒன்று. முன்னோக்கி விழுங்கள். முன்னேற்றம் அடைவதற்கான வழிமுறைகள் எத்தனையோ உள்ளன. அவற்றை வெறும் பட்டியலிடுவதற்கு மட்டுமே ஒரு முழு புத்தகமே தேவைப்படும். அந்த முன்னேற்றத்தினால் கிடைக்கும் நற்பலன்கள் மிகச் சிறந்தவை என்பதால் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் முன்னேற்றத்தின் அடையாளமாக திகழ உங்கள் நேரத்தையோ அல்லது உழைப்பையோ எவ்விதத்திலும் மிச்சப்படுத்தக்கூடாது. இப்போது தேர்வு உங்களுடையது. ஒன்று, முன்னேற்றம் காணுங்கள், அல்லது முன்னேற்றம் காண்பவர்களுக்கு வழிவிடுங்கள். ஓரமாக ஒதுங்கி நிற்பவர்களை உலகம் நினைவுகூரவும் செய்யாது, பெரிதாக பாராட்டவும் செய்யாது.